الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصي عباد الله وإياي أولا بتقوى الله. فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من ترك شيئا لله عوضه الله خيرا منه. وقال نبينا صلى الله عليه وسلم أيضا: إنك لن تدع شيئا ابتغاء الله إلا آتاك خيرا منه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, எம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய, நாம் செய்து வந்திருக்கக்கூடிய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை, ஹராம்களை உடனடியாக விடும் பொழுது அதுக்கு பகரமாக அதை விட சிறந்ததை தரக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை குறித்தான். அவன் தனித்தவன், இணைப்புடையற்றவன், எதையும் செய்வதற்கு சக்தி உள்ளவன், கதீராக காதிராக இருக்கிறான் என்பதாக சாட்சி கூறுகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷங்கையான குர்ஆன்ல எந்த விடயங்களை நமக்கு எடுத்துரைக்குமாறு சொல்லியிருந்தாரோ அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துரைக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்களோ அந்த விடயங்களை தனது வாழ்க்கையில் எடுத்துரைக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை ஷங்கையான குர்ஆன்ல பாவம் என்று, ஹராம் என்று சொல்லி தடுத்திருக்கிறாரோ அந்த பாவமான, ஹராமான காரியங்களை முற்று முழுதாக தவிர்க்குமாறு, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று, பாவம் என்று சொல்லி தடுத்திருக்கிறார்களோ அவைகளை முற்று முழுதாக தவிர்க்குமாறு, இன்னும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனைகள் எல்லா நேரங்களையும், எல்லா இடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து தக்வாவுடன் வாழலாம். இத்தக்வாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவீர்களாக என்று முதலாவதாக எண்ணி என் குடும்பத்தாரையும், அப்பால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உபதேசம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இறையச்சத்தை அடைவதற்காக வேண்டி உன் பயிற்சியாக தந்திருந்த ஷங்கியான் ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டு 2 வாரங்கள் ஆகின்றன. இந்த 2 வாரங்களுக்குள் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை சிந்தித்து பார்த்தார். ரமலானில் நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் என் வாழ்க்கையை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சில சந்தர்ப்பங்களை தருகின்றார் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காக. அந்த வாழ்க்கையை நாம் மாற்றிக் கொள்வோம் என்றால் நல்ல விதத்தில், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த விதத்தில் மாற்றிக் கொள்வோம் என்றால் அல்லாஹ் உலக வாழ்க்கையை நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக ஆக்கி தருவதோடு நாளை வரக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி உள்ளதாக, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துவிடுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஷங்கியான் ரமலானில் சில பாவங்களை, குற்றங்களை, ஹராம்களை எவைகள் ஆமான் இருந்ததோ, அதிலே எவைகள் பெருமைக்குரியதாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லதாக இருக்கிறதோ அவைகளை விட்டு இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் ரமலானுக்கு பின்னால மீண்டும் அந்த குற்றங்களை, பாவங்களை, தவறுகளை செய்யக்கூடியதாக ஒரு சிலர்கள் மாறி இருக்கிறார்கள், ஒரு சிலர்கள் அந்த தப்புகளை விட்டு இருக்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே,
நானும் சிந்தித்து பார்க்கணும், நானும் யோசிச்சு பார்க்கணும். எங்க வாழ்க்கையில நான் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கேன். ரமலானை நான் தவறுகளை விட்டிருந்திருப்பேன். அதனால அல்லாஹ் எனக்கு ஒரு நிம்மதிய, ஒரு பரக்கத்தை, ஒரு ஹைர அல்லாஹ் தந்திருப்பான். மீண்டும் நான் அந்த தவறுக்கு போகாமல் இருப்போம் என்றால் அல்லாஹ் எனக்கு இன்னும் ஹைர்களை, வெற்றிகளை தந்திருவான் என்ற நம்பிக்கை வருவார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்து கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு பாவத்தை, ஒரு ஹராத்தை, அல்லாஹ் விரும்பாத செயல, நபி விரும்பாத செயல செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எங்களை விட்டும் வரக்கத்தை, நிம்மதி, சந்தோஷத்தை எடுத்து விடுவான். எப்ப நாங்க அந்த தவறை விட்டு விடுவோம், உடனடியாக விட்டு விடுவோம், அல்லாஹ் அதுக்கு பாதமாக நாம் நினைத்தும் பார்க்காத இடத்தில் நலவுகளை, வெற்றிகளை அல்லாஹ் தந்துவிடுவான். மேலே ஓதிய குர்ஆன் ஆயத், இந்த குர்ஆன் ஆயத் எல்லாருக்கும் பாடம். சங்கையான ரமலானுடைய மாதத்தில் 1000 கையில கேட்டிருக்கும். மேலும் இன்றைக்கும் ஹஸரத் இந்த குர்ஆன் ஆயத்தை தான் ஓத போறாரா என்று ஒரு சிலர்களுடைய உள்ளத்தில் தோன்றும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆயத்து சிறிய ஆயத்தாக இருந்தாலும் இதனுடைய விளக்கம் மிகவும் ஆழமானது. அல்லாஹ் சுத்தமாக சொல்லுகிறார், யாரின் இறைச்சத்தோடு வாழ்கிறார், அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவனுக்கு நிறையாத விதத்தில் அல்லாஹ் இஷ்டப்படுகிறார். அவன் எதிர்பார்க்காத விதத்தில், நான் எதிர்பார்க்கலையே, அல்லாஹ் எனக்கு தந்துவிட்டானே என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் தேடக்கூடிய அந்த ரிஸ்க வரக்கத்துள்ளதாக, கைதுள்ளதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துள்ளார். ஒரு மனிதன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார், தப்பை செய்து கொண்டிருக்கிறார், ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொழிலே சில நேரம் ஹராமாக இருக்கும், பாவகரமானதாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களும் ஒரு சிலர்கள் ஹலாலாகத்தான் கேட்பார்கள், ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஹராமை பயன்படுத்திக் கொள்வார். ஹலாலான ஒரு கேள்வி இருக்கும் பொழுது ஒரு நபர் கிராம பகுதியில் வந்தார், பிரமாண்டமான ஒரு சாமான் எடுக்கிறதுக்கு வந்தார், இவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய மனிதர் இவருக்கு இந்த பொருளை தட்டிவிடலாம் என்று நினைத்து அந்த நேரத்தில் அந்த பொருளை அநியாயமான முறையில் அவருக்கு விற்றுவிட்டோம் இருந்தால் அது பிரமாண்டமான குற்றம். இந்த நேரத்தில் இவர் அல்லாஹ்வை பயப்படுகிறார். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் இதனால் என்னை சோதிப்பான், என்னை தண்டிப்பான் என்று அந்த குற்றத்தை அவர் விட்டுவிட்டால் அல்லாஹ் அந்த பொருள் மூலமாக சில நேரம் இவருக்கு ஒரு நஷ்டம் வாரமாவது இவ்வளவு 1000 ரூபாய், 1 லட்சம் நஷ்டம் வாரமாக இருந்து, ஆனால் அல்லாஹ்வை பயந்து அவர் அதை விட்டுவிடுகிறார். அல்லாஹ் அதை சிறந்ததை அல்லாஹ் விடுகிறார். அந்த அநியாயத்தை செய்யாமல் விட்டு விடுகிறார். அல்லாஹ் அவருக்கு அதை சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். இதுதான் இந்த குர்ஆன் ஆயத்துடைய சுருக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காகவே ஒரு விடயத்தை விட்டு விடுகிறாரோ, மன் தரக ஷைஅன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விடயத்தை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் அதற்கு பகரமாக அவருக்கு அதைவிட சிறந்த ஒன்றை பகரமாக கொடுத்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, அது ஒருவர் பாவத்தை விட்டு விடலாம், ஹராத்தை விட்டு விடலாம், ஆகமானதாக இருக்கும், அது பெருமைக்குரிய விடயமாக இருக்கும், அதை விட்டு விடலாம். இவ்வாறு அல்லாஹ்வுக்காகவே ஒரு விடயத்தை விட்டுவிட்டால் சில நேரம் ஒரு ஆகும் தான், ஆனா இருவர் மூவருக்கு போட்டி பொறாமை வந்துவிட்டது, அல்லாஹ்வுக்காக விட்டுவிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் அதைவிட ஒரு சிறந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதற்கு ஒரு சில உதாரணங்களை கூறலாம் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களை பொறுத்தவரை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயணங்கள் போவதற்காக வேண்டி குதிரையை கொடுத்திருந்தார். ஆயிரக்கணக்கான குதிரைகளை கொடுத்திருந்தார். இவர்கள் நாட்டிய இடத்திற்கு நாளை விலகத்தில் இந்த குதிரைகளிலே பயணம் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில ரிவாயத்தில் 8,000 20,000 வருகிறது. இவ்வாறு ஆயிரக்கணக்கான குதிரைகளை கொடுத்திருந்தார். இந்த குதிரைகளை பராமரிக்கும் பொழுது ஹஜ்ரத் சுலைமான் நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த காலத்தில் இந்த பிரகாரம் அசருடைய வழக்கம் கொஞ்சம் சூரியன் மறைந்திருக்கும் வரையில முன்பின்னாக போய்தான் இருந்தது. ஒரு தடையாக இருந்தது. இவர்கள் பார்த்தார்கள், எனக்கு இந்த குதிரைகளை பராமரிப்பதற்காக வேண்டி என்னுடைய அசருடைய நேர விவாதம் எனக்கு தடையாக ஆகிவிடுகிறது. இதனால நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த குதிரைகளை அல்லாஹ் பாதையில் கொடுத்து விடுகிறேன் என்று அனைத்து குதிரைகளையும் அறுத்து விட்டார். அல்லாஹ்வுக்காக விட்டார். இவ்வாறு தடைபடுகிறது. அதுக்காக அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதே நாள் காற்றை வசப்படுத்திக் கொள்கிறார். காற்றை வசப்படுத்திக் கொடுத்தால் அவர்களுக்கு அந்த காற்றில் பயணம் பண்ணக்கூடியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். அவர் அந்த காற்றில் நினைத்த இடத்துக்கு நினைத்த நேரத்தில் நினைத்த வேகத்தில் போகக்கூடியதாக அல்லாஹ் கொடுத்து விட்டார். அல்லாஹ் அவர்களை விட்டுவிட்டார்கள். அல்லாஹ் அதை விடவும் சிறந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டார். இதே போல எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், ஏழை விடயங்களாக இருக்கலாம், இவைகளில் எப்பொழுது பாவம் ஹராம் கலந்திருக்குதோ சில நேரம் யோசிப்போம், இதை விட்டுட்டா நான் ஏழை குடும்பத்துக்கு எப்படி சம்பாதிச்சு கொடுக்கிறது, ஏழை குடும்பத்துக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சாப்பாடு தேவைகள் நிறைவேற்றோம் நாம் அல்ல. நாம் எம்மை அல்லாஹ் ஒரு காரணியாக வைத்துக் கொடுக்கின்றான். அல்லாஹ் எழுதியிருந்த என்பதும் கொள்கைப்பட போவதில்லை. அந்த குற்றத்தை, பாவத்தை, ஹராத்தை உடனடியாக விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டால் அதை விடவும் அல்லாஹ் வெற்றி பெறக்கூடியதாக சிறந்ததை அல்லாஹ் பகரமாக தருவார் என்பதாக அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சில நேரம் ஒரு சிலர் யோசிக்கிறார்கள், நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பாவத்தை, இந்த ஹராமான யாவத்தை, இந்த வட்டி யாவத்தை இதை நான் வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து நான் இந்த குற்றத்தை விட்டு விடுவேன், ஹராத்தை விட்டு விடுவேன் என்று நீ வைத்திருந்தார். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ் வர காட்டி நான் இவரோடு இருக்கிறேனா? யார் உத்தரவாதம் அதற்கு? கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ் வர காட்டி நாம் இருப்போம் என்று சொல்ல முடியாது. அதனால அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை, ஹராத்தை உடனடியாக விட்டுவிடும். அதை விட்டுட்டா அல்லாஹ் குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானே, வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையாத இடத்துல, நினைச்சு பார்க்காத இடத்துல அல்லாஹ் ரிஸ்கை தருவான். அது மாதிரி அல்லாஹ் தருவான். நபி அவர்கள் சொன்னார்களே, யார் அல்லாஹ்வை விட்டு விடுகிறார்களோ அல்லாஹ் அதில் சிறந்ததை பாரமாக தருவான் என்று. அல்லாஹ் அதில் சிறந்ததை நிச்சயமாக, சத்தியமாக அல்லாஹ் பாரமாக தருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஆடையை விட்டு விடுகிறாரோ, யார் ஒருவர் ஆடையை விட்டு விடுகிறாரோ, ஆடையை விட்டு விட்டுருந்தா கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றிருக்கிறது பெருமைக்குரிய ஆடை, இன்னொன்று இருக்கிறது ஹராமான ஆடை. இந்த ஆடைய யார் அல்லாஹ்வாக விடுகிறார்? உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு சில வாலிபர்கள் திருமணம் பேசும் பொழுது சொல்லுவார்கள், எனக்கு பேச வேண்டிய மனவாரை கொண்டிருக்கணும் என்றால் அவர் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கணும், அபாய ஒட்டியிருக்கணும், ஜில்பா போட்டியிருக்கணும் என்று சொல்வார். திருமணம் முடிப்பார்கள். அவர்கள் பயணம் போகும் பொழுது ஃபேஸ் கவர் பண்ணிப்பாங்க, ஜில்பா போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் போறது கட்டுப்பாடு சொல்லிக் கொண்டு, ஒரு கம்மலை அடித்துக் கொண்டு, கருத்துல ஒரு சேரையை போட்டுக்கொண்டு, கையில ஒரு காப்பட்டை போட்டுக்கொண்டு, ஷூவை போட்டுக்கொண்டு, கண்ணாடியை போட்டுக்கொண்டு இவர் போறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வெள்ளம் பொருந்துமானு கேட்டா பொருந்த மாட்டார். அந்த ஆடை பொருந்துமானு கேட்டா அது பொருந்த மாட்டார். இவர் சரி திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு வார்த்தை கணித்திருந்தார், இப்ப பயன்படுகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த ஆடையை விட்டு விடுகிறேன், ஷரியத் சொல்லக்கூடிய ஆடையை நான் அணிகிறேன் என்று
அந்த ஆடையை விட்டு விட்டால் நபி அவர்கள் சொன்னார், யார் ஆடையை விட்டு விடுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை நாளை மறுமை நாளில் எல்லா படைப்பினங்களுக்கும் முன்னால் அல்லாஹ் அந்த மனிதரை அழைப்பான். அல்லாஹ்வுக்காகவே அல்லாஹ்வுக்காக அதை விட்டுவிட்டாலே அப்பொழுது அல்லாஹ் அந்த மனிதரை அழைத்து சொல்லுவார், இதோ சொர்க்கவாசிகளுடைய ஆடைகள் இருக்கிறது, நீங்க விரும்பின ஆடையை எடுத்துக் கொள்ளலாம், நீங்க விரும்பிய ஆடையை அணிந்து கொள்ளலாம் என்று நாளைக்கு அல்லாஹ் கியாமத்தாக சொல்லுவார். எவ்வளவு கண்ணியம்! ஒரு உடுப்ப அல்லாஹ்வுக்காக விட்டு விட்டால் நாளை மறுமையில் இது மாதிரி கண்ணியமாக இருந்தால் அல்லாஹ் பொருத்தமில்லாத பாவத்தை ஹராம்களாக விட்டு விட்டார். 5 நேர தொழுகைகளை பேணுதலாக பொழுது அல்லாஹ் கடமைகளை நடக்கும் பொழுது அல்லாஹ் எங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துவார் என்பதை சிந்தித்து பார்த்தார். இன்னும் ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் ஒருவர் கோபத்தை விரும்பிக் கொள்கிறார், அடிக்கடி சிலருக்கு கோபம் வருது, எந்த கோபம் வராதுன்னு சொன்னா வேலை விட்டுட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போறாரு, அந்த நேரம் வந்து வீட்டுல மனைவி பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல இவருக்கு ஒரு ஃபாலன் வந்துச்சு, என்ன போல் செடி மாறிச்சா செக்க போட்டீங்களா, இப்படி இருக்க போகல. சின்ன பிள்ளை வந்து சொல்லுது, மகன் வாப்பா வாங்க நாங்க இப்படி விளையாடுவோம் என்று கூப்பிடுது. வாப்பாவுக்கு கோபம் வந்துச்சு, காதை போட்டு கண்ணை கூட அடிச்சு நன்றி விட்டார். கண்டிப்புக்குரியவர்களே, இந்த கோபத்தின் நேரத்துல விழுங்கி கொள்வோம் கொண்டிருந்தான். போன ஒரு பக்கத்துல வச்சு ஏது இறக்கமான பிள்ளையோட நான் கொஞ்சம் விளையாடினா அந்த பிள்ளையோட நேரத்தை கொடுத்தான். இந்த கோபத்தை விழுங்கி கொண்டான். இவ்வாறான கோபங்கள் வரும் பொழுது வரவேண்டிய இடத்தை வரத்தாவும், ஆனா வரக்கூடிய சுவாரத்தில் இந்த கோபங்களை விழுங்கி கொண்டால் சொன்னார், நாளை முழுமையினால அந்த மனிதனை கியாமத்துடைய நாளையில எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால அதெல்லாம் அழைப்பான். அழைத்து சொல்லுவாரா, இதோ பாருங்க அழகான ஊரில் பெண்கள் இருக்கின்றார்கள், உனது விரும்பிய ஊரில் பெண்களை அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை கண்டித்துக்கூடியவர்களே, நாம் சில விடயங்களை அல்லாஹ்வுக்காக உடனடியாக விட்டுவிடணும். விட்டுவிட்டால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் பாரமாக தந்து விடுவார். இறுதியாக ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளும். கண்டித்துக்கூடியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஒரு சம்பவத்தை 7 முறை ஞாபகப்படுத்தினார் நபி ஸல்லல்லாஹு. என்னன்னு தெரியுமா? கிஃபுர் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அந்த கிஃபுர் என்ற மனிதர் விபச்சாரம் செய்ததுல ஒரு பிரபலியமான மனிதர். அவருடைய வீடும் விபச்சாரம் செய்த வீடு மிகவும் பிரபலியமான வீடாக இருந்தது. இப்படி நேரத்துல ஒரு பெண்மணியை அவருடைய வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். இந்த கிஃபுரும் அந்த அறையில் இருக்கும் பொழுது அந்த பெண்மணி அழ ஆரம்பித்தார். கிஃபுர் கேட்டார், எதற்காக அழுகிறீங்க? அந்த பெண்மணி சொன்னார், எனக்கு இந்த எதிர்ப்பு விருப்பமும் இல்லை, ஆசையும் இல்லை, நான் இந்த பாவத்தில் ஈடுபட்டும் இல்லை, என்னுடைய குடும்ப நிலைமை இவ்வாறு என்னை ஆக்கிவிட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை கேட்டவுடனே கிஃபுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். பல வருடங்கள் பாவத்திலே இருந்தவர் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இவர் அந்த பெண்மணிக்கு 60 தீனார்களை கொடுத்துவிட்டு இதோ நீ சென்று விடு என்று அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். பாவத்தில் ஈடுபடவில்லை. அந்த பெண்மணி சொன்னார், நான் இதற்கு பின்னால் இந்த பாவம் செய்ய மாட்டேன், உடனடியாக விட்டுவிடுவேன் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு இவரும் தௌபா செய்துவிட்டார். அந்த வீடு பெருமையும் விபச்சார வீடு பாவமான வீடு என்று உடனடியாக அந்த பாவத்தை அவர் விட்டுவிட்டு தௌபா செய்துவிட்டார். தௌபா செய்துவிட்டு கணித்துக்குரியவர்களே, அதே இரவு கிஃபுர் மரணித்து விட்டார். கணித்துக்குரியவர்களே, அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது அவங்க வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் கிஃபுரை மன்னித்து விட்டார், அல்லாஹ் கிஃபுரை மன்னித்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கணித்துக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய பார்க்கும். உடனடியாக அவ்வளவு வருட காலங்கள் தப்பு செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விட்டார், மன்னித்து விட்டார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார்.
இதே போல நாங்களும் எங்கள் உள்ளத்துக்கு பார்த்த ஏதாவது சில சில தவறுகளில் அதனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பழக்கத்துக்கு சைதை இல்லாமல் போயிருக்கும். அதனால நாங்கள் உடனடியாக பாவங்களை விட்டுவிட்டு எது அல்லாஹ் பொறுத்துமே அதை விட்டுவிட்டு நாம் செயல்படும் பொழுது அல்லாஹ் சைதை தருவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுவரை செய்ய பாக்கியம் தருவானாக. ஈமானோட வாழ்க்கை ஈமான் அமைக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. யா அல்லாஹ் மூமினான முஸ்லிமான ஆண்கள் எல்லா பாவங்களை மன்னித்திரியாமலா உன்னை பயந்து வாழக்கூடிய இறைச்சி உள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா நாளும் தருவானாக.